இங்க ஒருத்தவன் கடற்கரை கிட்ட நடந்து போயிட்டு இருக்கும் போது 5000 வருஷம் பழமையான ஒரு பாட்டில் கிடைக்குது. அதை எடுத்து அந்த மூடியை திறந்து பார்க்கறான். ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்டனால பயந்து அந்த பாட்டில கீழே தூக்கி போட்டுறான். அந்த பாட்டிலுக்குள்ள இருந்து கருப்பு கலர்ல ஏதோ ஒரு புகை மாதிரி மேல வந்து அதுக்குள்ள இருந்து ஒரு பூதம் ஒண்ணு வெளியில வருது. இந்த பையனை பார்த்த அந்த பூதம், நீ சாக ரெடி ஆகிக்கோ, நான் உன்னை சாவடிக்க போறேன்னு சொல்லுது. அதுக்கு இந்த பையனும், நான் தானே இந்த பாட்டிலுக்குள்ள இருந்து உன்னை காப்பாத்தினேன், என்ன போய் நீ சாகடிக்க போறியேன்னு எவ்வளவோ கேட்கிறான். அதுக்கு இந்த பூதமோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்னை கொல்லுவேன்னு சொல்லி ஒரு பெரிய காலை வச்சு இந்த பையனை மிதிக்கலான்னு வருது. இந்த பையனும் கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து போய் அந்த பூதத்தோட கால்கிட்ட இருந்து இவனும் தப்பிச்சிடுறான். இந்த அழுக்கான நகங்களை புடிச்சிட்டு இந்த பையனும் அந்த பூதத்திட்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். ஆனா அந்த பூதமோ இவன் சொல்ற எதையுமே கேட்கற மாதிரி தெரியல. திரும்பவும் அந்த பூதத்தோட இன்னொரு கால்களை வச்சு இந்த பையனை நசுக்கலான்னு வருது. மறுபடியும் இந்த பையன் இந்த மிகப்பெரிய கால்கள்ட்ட இருந்து தவழ்ந்தே தப்பிச்சு வந்துடுறான். இந்த பையனும் சாகறதுக்கு முன்னாடி இந்த பூதத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். என்னைய நீ எப்படி இருந்தாலும் என்ன சாகடிக்க தான் போற, அதுக்குள்ள உன்னை எனக்கு சின்ன சைஸ்ல பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதுவா மட்டும் மாறி காட்டு, நான் உன் கையாலேயே செத்து போயிடுறேன்னு சொல்றான். அந்த பூதமும் நான் குட்டியா தானே மாறணும்னு சொல்லிட்டு குட்டியா மாறி அந்த பாட்டிலுக்குள்ளேயே போயிருது. இதனா பார்த்த இவனும் அந்த பாட்டில் எடுத்து அந்த மூடியை போட்டு அடைச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த பூதமும் அந்த தப்ப உணர்ந்து இவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன வெளியே விட்டுருன்னு சொல்லுது. இது மட்டும் இல்லாம நான் ஒரு 5000 வருஷமா இந்த பாட்டிலுக்குள்ளே தான் இருந்திருக்கேன், என்னை யாரும் வெளியவே எடுத்ததே இல்லைன்னு வேற சொல்லுது. அப்படி நீ என்ன வெளியில விட்டனா உன்னோட 3 ஆசைகளை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லுது. இதனா கேட்ட இவனும், நான் உன்னை வெளியில விட்டனா என்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் உன்னால வரக்கூடாதுன்னு இவன் கிட்ட பிராமிஸ் வாங்குறான். அந்த பூதமும் பிராமிஸ் பண்ணிருது, இவனும் வெளியில விட்டுறான். அந்த பூதமும் செஞ்ச தப்புக்கு நான் இவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு இவனோட ஆசைகளை நான் நிறைவேற்றுது.